இந்த அப்ளிகேஷனை கசக்கிறதுக்கு உனக்கு 1 செகண்ட் போதும். மறுபடியும் இதே இடத்துக்கு வரதுக்கு உனக்கு எவ்வளவு வருஷம் ஆகுன்னு யோசிச்சுப்பாரு. படிப்பு தான் எல்லாம். படிச்சுடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நாளைக்கு நீ கீழே விழுந்தினா நீ படிச்ச படிப்பு தான் உன்னை காப்பாத்து. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப நீ அக்ரகாரத்துக்கு போய் பாரு. அங்க வீட்டுக்கு வீடு டாக்டர் இருப்பா, இன்ஜினியர் இருப்பா, வக்கீல் இருப்பா, பேங்க் ஆபீசர் இருப்பா, ஐஏஎஸ் படிச்சவன், ஐபிஎஸ் படிச்சவன் இருப்பான். ஏன் அமெரிக்க மாப்பிள்ள கூட இருப்பான். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா இல்ல யோசனை. ஆனா குப்பத்துக்கு போனா சாக்கடை ஆள்றவன் இருப்பான், மூட்டை தூக்குறவன் இருப்பான், கொளுத்து வேலை பாக்குறவன் இருப்பான். ஆனா அக்கரக்காரத்துக்கு போய் பாரு, இவனை யாருமே அங்க இருக்க மாட்டான். ஏன் அன்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? அவ கீழ்ஜாதியில பிறந்ததும் தண்டனை அனுபவிக்கிறதும் அவளோட தலைவிதிப்பா. ஓடா கபோதின்னு சொல்ல வந்தப்பா. யோசிச்சு பார்த்து இப்ப அப்ளிகேஷன் கிழிச்சு போட்டு ட்ரை பண்ணிருப்பான். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார கபில, அது நம்ம காலம். பாத்துக்கலாம். ராஜாவா பிறந்து அடிமையா நம்மளுக்கு இருக்கிறான். அடிமையா பிறந்து ராசாவா அப்படின்னு வாயை புழக்கிற அளவுக்கு இந்த உலகத்தையே பார்க்க வச்சவனும் இருக்கான். சமத்துவம் பிறந்திட, விடுதலை கிடைத்திட, தோழா கையெழுத்து போராடு. நீ ஊமையா இருக்கிற வரைக்கும் இந்த உலக செவிடா தாண்டா இருக்கும். இங்க அழுதாத்தா குழந்தைக்கு கூட பால் கிடைக்கும். 3%க்கு 10% ரிசர்வேஷன் ஒரே நைட்ல கொடுத்ததும் ஒயிட் கிராஸ் தானே இருக்கு. 97%க்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்மள அலைய விடுறதா நாம செஞ்ச சாதனை. ரிசர்வேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? நாம கேக்குறது உரிமை, பிச்சை இல்ல, ஒத்த கோரிக்கை. அதுக்கு கெத்தா நிப்போம். 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்து திருடந்த திருப்பி வாங்குறதுக்கு பேர் தான் ரிசர்வேஷன். நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு வாங்கணும். நம்ம பொருளை நம்ம கிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கே அவனை கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. நியாயப்படி பார்த்தா அவனுங்களே கொடுக்கிற அளவுக்கு 4 அப்பி இருக்கும். நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். நம்மளை படிக்க கூடாதுன்னு சொல்றான், கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றான், பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான், தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்கோம் தெரியுமா? கடவுள் பிரச்சனை செவிர்ல இல்ல, அதிகாரம். அவன் செய்யறத யாரும் எதிர்க்க கூடாது. நம்ம முதுகுல இந்த எதுவா பார்த்து கம்முன்னு இருக்கணுமா? த இமேஜினரி ஐடியாலஜி. இத ஸ்ட்ரெயிட்டா நம்ம மூஞ்சிக்கு நேரா சொன்னா நெஞ்சு மேல எட்டி விரிக்கும்ல. அதுக்காக சப்போர்ட் கடவுள் சார். உங்க மூளையே மூளை சார். அதனாலதான் கடவுளை பெரியார் மறுக்கிறாரு. மற்றபடி பெரியாருக்கு கடவுளுக்கு முன்ன வாய்க்காம தகராறா, உடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, மாமா மச்சா பஞ்சாயத்தா? இது தெரியாம சில பேரு பெரியாரு எதுக்குறாங்கப்பா. என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் அதுவும் அவரு கைத்தடியை பிடிச்சே மேல வந்துட்டு கைத்தடியில அடி வாங்கினவன் எதுத்தா பரவாயில்ல, இவன் எதுக்குறான்? ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா. நாங்கள் தனி நாடு கையில, ஏன் கையில இந்த நாடே என்னது, அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி. நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சு சில்லு எடுத்து கடிக்கிற பயிலுன்னு நினைக்காத. மொத்த தேங்காயும் என்னது. இந்தியா எந்நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ. நாங்க உங்களுக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடரும்? நீங்க தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிட்டால் கூட முதலமைச்சராகி தமிழ் தேசியம் பெற முடியுமா? முதலமைச்சரானால் கூட இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டதாகத்தானே அது இருக்க முடியும். அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டாரு. தேங்காய் பத்தை வாங்கிட்டு போறவன் நினைச்சியா நீ? தேங்காய் மொத்தமும் என்னதுதான், இந்தியாவே எனக்கு தான், இந்தியாவே தமிழ் தேசிய பூமி தான், நான் அதிபர் ஆகுவேன், இந்திய தமிழ் தேசியத்தை உருவாக்குவேன், அந்த லைனுக்கு வந்துட்டாரு அவரு. சரி, அது மருத்துவத்தை தான் காட்டணும். நான் பதில் சொல்ல இல்ல, இது இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியாவையே தமிழ் தேசியமாக்கணுங்கிறதெல்லாம் நல்ல மருத்துவரா பார்த்து தான் கேட்கணும். இதுக்கு நான் அதுல ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, இவரை மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சோம்னாக்கா வெளில வரும்போது அந்த மருத்துவர் ஒரு சீரழிவு நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப சுருக்கமா வேடிக்கையா பேசினாலும் ஒரு சீரழிவுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப உண்மையிலேயே
அரசியலுக்கு கட்சிக்கெல்லாம் அவனுங்க ஒரு பொது நாகரிகத்துக்கே ஒரு ஆபத்தான ஒரு சக்தியாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்னு நான் ரொம்ப உண்மையாக நம்புறேன். நான் பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் புடிச்சா கூட என் மேல கேஸ் கிடையாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் புடிச்ச குரங்குன்னு. பொய் ஆடியோங்கிறது தெரிஞ்சு இந்த கேள்வி நீங்க கேட்கறது நீங்க உங்க மேல வழக்கு தொடர முடியும். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. கோபாலபுரம் வீடு கிடையாது. ஆமா, கோபாலபுரம் வீடு என்னுடைய வீடு. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் இல்ல பின்ன எதுக்கு கிண்டுறது? பிஜேபியை நக்கல் பண்ணவா? கிண்டுறது பிஜேபியை நக்கல் பண்ணவா? ஓ, நீங்க பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உங்களை இன்சல்ட் பண்ணட்டுமா? அதோட நீங்க நிறுத்திக்கணும்ல. எங்கிட்ட என்ன நன்றது? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் கோத்துடணும் போல தோணும். நேத்திக்கு எங்க மாவட்ட தலைவர் அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. அவர்களுக்கே விட்டுருவோம் பிரச்சனையை. அவனை சிரிக்கவனா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிய பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்கா? கேட்டா தப்பா இருக்கும். என் கட்சி என் வீடு, என் கட்சி என் வீடு, பேசக்கூடாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. ஏன் நான் வந்து தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட வேணாம், தேவையில்லாத விஷயங்களை கமெண்ட் பண்ண வேணாம், அது மாதிரி ஒரு சார்ந்த விஷயங்கள் படம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால இனிமே நான் நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காமனான படங்களாக இருக்கும். அது யாரை சார்ந்து இருக்காது, காமனாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் சொல்ற விஷயம். நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்போது உனக்கு ரீச் ஆச்சு. வா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.